இன்றைய கிளாஸில் இது மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 அண்டர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 அண்டர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 டு தி இன்ஃபினிட்டிவ்னு கொடுத்துருக்கு பாருங்க. இது மாதிரி சம் பார்க்கலாம். டைரெக்டாக நீங்கள் ஆன்சர் 12ன்னு எழுதிடலாம். பட் இங்கே பாருங்க 5th ரூட்ன்னு இருக்கு. இது மாதிரி டு த இன்ஃபினிட்டிவ்னு வந்திருந்தா 12 பவர்ல 1/4ன்னு போடணும். அந்த 1/4 எப்படி வந்துச்சுன்னு சொல்றேன் பாருங்க. நியூமரேட்டர்ல எப்போதுமே 1 தான். பட் இந்த 5 இருக்குல்ல, அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணி இங்க எழுதிருங்க. 4th ரூட் ஆஃப் 12, தட் இஸ் தி ஆன்சர். தேர்ட் சம்ல இன்ஃபினிட்டி இல்லை, அந்த மாதிரி சம் வரும்போது 12 எழுதிட்டு இது 3ஐயும் மல்டிப்ளை பண்ணும். 2 2s are 4, 4 2s are 8. அதை டினாமினேட்டர்ல எழுதுங்க. பவர்ல மேல 1 மைனஸ் பண்ணி இதுல டிஃபரண்ட் ரூட்ஸ் இருக்கு. ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், 5th ரூட்னு 12ன்னு எழுதிட்டு மேல பவர்ல டினாமினேட்டர்ல இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 2 3s are 6, 6 5s are 30. அதுக்கப்புறம் 30 டிவைடட் பை 2, இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு பாருங்க, அதை நியூமரேட்டர்ல எழுதிக்கங்க. plus 30 divided by first two numbers multiply பண்ணுங்க. 2 3s are 6, 30 divided by 6 5 plus இந்த மூணு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 3s are 6, 6 5s are 30, 30 divided by 30 1, 21 by 30. இதை சிம்பிளிஃபை பண்ணி 12 பவர் 7 by 10. இப்போ இந்த 5th சம்ல பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 பிளஸ் டு இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி வந்துச்சுன்னா இந்த 12 ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணுங்க. டிஃபரன்ஸ் 1 வர்ற மாதிரி. பிளஸ் வந்தா பிகர் நம்பரை ஆன்சரா எழுதிருங்க. இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா ஸ்மாலர் நம்பரை ஆன்சரா எழுதிருங்க.